கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேறப்பெற்ற முத்துக்களையும் வைரங்களையும் தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இந்த மாலை பொழுதிலே உங்கள் அதிகமாக அவர் ஆஸ்வதிக்கின்றார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம் என்றென்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. இன்றைக்கு நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவன் அவர்களிடத்தில் வருகின்ற பொழுது தேவன் தன்னை அக்னி ஸ்தம்பத்தினாலே அடையாளப்படுத்திக் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அக்னி ஸ்தம்பம் என்றால் என்பது நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் அக்னி ஸ்தம்பத்தினாலே வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கடைசி நாட்களில் தேவன் அதே அடையாளத்தை இந்த புறஜாதி மத்தியிலே அக்னி ஸ்தம்பத்தோடு, பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பத்தோடு அவர் பூமியிலே வெளிப்படுகின்ற பொழுது ஜனங்களால் அவர் யார் என்றும் அவருடைய தலைக்கு மேல் இருக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அர்த்தம் என்றும் தெரியாமல் அநேக கிறிஸ்துவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னுடைய அடையாளத்தை அவர்களுக்கு முன்பாக காண்பிக்கின்றார். உதாரணமாக நீங்கள் பார்ப்பீரென்றால் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவன் அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் வழி நடத்தினார். அன்றைய நாட்களிலே உலகத்திலே பெலிஸ்தர் இருந்தார்கள், எகிப்தியர்கள் இருந்தார்கள், எமோரியர்கள் இருந்தார்கள், கானானியர்கள் இருந்தார்கள். இப்படி அநேக விதமான ஜனங்கள் அன்றைய நாட்களிலே மோசே காலத்திலாகட்டும், ஆபிரகாம் காலத்திலாகட்டும், இப்படி எல்லா பரிசுத்தவான்கள் நாட்களிலும் பார்ப்பீரென்றால் எல்லா ஜனங்களும் பூமியிலே இருந்தார்கள். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமே அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் மற்றும் பலவிதமான தன்னுடைய அடையாளத்தின் மூலியமாகவும் தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பதனாலே இந்த கடைசி நாட்களில் தேவன் மறுபடியுமாக அவர் புறஜாதியின் மத்தியிலே வருகின்ற பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எந்தெந்த அடையாளத்தோடு அவர்களிடத்திலே தேவன் இடைப்பட்டாரோ அதே அடையாளத்தை தான் தேவன் இந்த புறஜாதி மத்தியிலே யெகோவா தேவன் லோகோஸ் மெசியா பூமிக்கு வருகின்ற பொழுது அதே அக்னி ஸ்தம்பத்திலே தான் நம்மளை வழிநிறுத்தி கொண்டு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது இன்றைக்கு கூடிய கிறிஸ்தவர்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள இருப்பதனாலே பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அர்த்தம், அவர் யார் என்று அறிந்து கொள்ளாமலேயே, அந்த அடையாளம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்று அறிந்து கொள்ளாமலேயே பாருங்கள் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியென்றால் தேவன் யாருக்குத்தான் வெளிப்படுத்த வேண்டும்? தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தேவன் அதை வெளிப்படுத்த வேண்டும். உதாரணமாக நம்ம பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவன் இந்த அக்னி ஸ்தம்பத்தினால் எப்படி வழி நடத்தப்பட்டார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். உபாகமம் 10வது அதிகாரம் 4வது வசனம். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்னி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். அப்ப தேவன் மோசனிடத்திலே அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகத்தான் வெளிப்பட்டு 10 கட்டளைகளை அந்த இரு பலகையிலே பார்ப்பீரென்றால் அவரே எழுதி கொடுத்து அனுப்பினார். அப்ப அன்றைய காலத்தில் அக்னி ஸ்தம்பத்தின் மூலியமாகத்தான் வார்த்தை ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டது, கற்பனைகள் ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டது. அப்போ லோகோஸ் பரிசுத்த ஆவியானவர் தான் அன்றைய நாட்களிலே அக்னி ஸ்தம்பமாக நின்று கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவிதான்
கண்ணின் வயிற்றிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியினாலே பிறந்த மனிதனாகத்தானே இருக்கிறாரு, அவர் ஆவியில் இல்லையே. பரிசுத்த ஆவியே ஒரு மனிதனாக நடமாடக்கூடிய மனிதனாக இயேசு கிறிஸ்துவாகத்தான் வெளிப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த கடைசி நாட்களில் தேவன் மறுபடியுமாக இது பரிசுத்த ஆவியின் காலமாக இருப்பதனாலே தேவன் ஒரு மனிதனாகத்தான் இந்த பூமியிலே அவர் பரிசுத்த ஆவியாக வெளிப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், இந்த அடையாளத்தை உங்களுக்கு நான் காண்பிப்பேன், அப்பொழுது நான் உங்களை கடந்து செல்வேன் என்று வேதம் போதிக்கிறது. ஆபேல் நாட்களிலே ரத்தத்தின் மூலியமாக தேவன் வெளிப்படுத்தினார். ராகாபேசி நாட்களாகட்டும், மோசே நாட்களாகட்டும், நிலைக்காலிகளிலே ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகு தேவன் அதை கடந்து சென்றார் என்று வேதம் போதிக்கிறது. அதே தேவன்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அக்னி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டு அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த அடையாளம் இந்த கடைசி நாட்களிலே புறஜாதியின் மத்தியிலே தேவன் அக்னி ஸ்தம்பத்தோடு வருகின்ற பொழுது இந்த ஜனங்கள் அவரை கண்டு கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் யூதர்களுக்கு ஆபிரகாம் ஆகட்டும், மோசேயாகட்டும், யோசுவாவாகட்டும், இவர்கள் எல்லாருமே அக்னி ஸ்தம்பத்தில் வழி நடத்தப்பட்டார் என்று, தன்னுடைய முன்னோர்கள் எப்படியாக தேவன் வழிநடத்தார் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் புறஜாதியோ முதலாவதாக அவர்கள் சபை ஸ்தாபனத்தை தெரிந்து கொள்கின்றார்கள். அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் பார்ப்பீர் என்றால் அந்த சபை கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவோட சரீரமாக இருந்தது. ஆனால் அப்போஸ்தலர்கள் காலங்கள் முடிந்த பிறகு நீங்கள் பார்ப்பீர் என்றால் அது ஸ்தாபனமாக மாறி ரோமன் கத்தோலிக்க மதமாக பாருங்கள் அது உருவெடுத்து ஒன்றாயிருக்கிற தேவனை மூன்றாக பிரித்து வேதத்தில் இல்லாத காரியங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து அதன் வழியாகத்தான் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவர்களாக வெளியே வந்தார்கள். சில பேர் படிப்புக்காக ஆங்கிலேயர் மூலியமாக, வெள்ளைக்காரனின் மூலியமாக, சில பேர் படிப்பிற்காக கிறிஸ்துவரானார்கள், சில பேர் வேலைக்காக கிறிஸ்துவரானார்கள், சில பேர் சாப்பாட்டுக்காக கிறிஸ்துவரானார்கள். இப்படியாகத்தான் அந்த காலத்திலே ஆர்சி மதத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சேர்க்கப்பட்டார்கள். மோசே மூலியமாக அளிக்கப்பட்டோ அல்லது எலியா மூலியமாக ஒரு ஜனத்தை வழிநடத்தியோ தேவன் ஆர்சி மதத்திலே சேர்க்கவில்லை, அல்லது ஒரு கிறிஸ்தவராக யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் அந்த நாட்களிலே அன்னானிகளாக இருந்ததினாலே, ஏழையாக இருந்ததினாலே வெள்ளைக்காரன் அவர்களை பணத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் வேலைக்காகவும் நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் சேருங்கள் என்று சொன்னப்பட்டுத்தான் அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் மூலியமாகவோ தீர்க்கதரிசி மூலியமாகவோ எந்த புறஜாதியாரும் நடத்தப்படவில்லை. அதனால்தான் இன்றைக்கு அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட தேவன் பிரண்ணமாக நின்று கொண்டிருக்கின்றார். இந்த ரகசியங்களையும் இந்த வெளிப்பாடுகளையும் சபை ஸ்தாபனங்களுக்கு எட்டாத கனியாக, புரியாத புதியராக இருப்பதனாலே, அவர்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருப்பதனாலே, அந்த சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளும் நீங்கள் பார்ப்பீர் என்றால் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. தேவன் யாரு என்னை ஏற்றுக்கொண்டாலும், யாரு என்னை மறுதலித்தாலும் அவருடைய வார்த்தை அவர் நிறைவேற்றி காண்பிக்கின்றார். அவர் என்ன சொன்னாரோ அவர் அப்படியே அது செய்து கொண்டு வருகின்றார். பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். செய்தியின் தலைப்பு யெகோவா ஈரே. 62வது ஆண்டு 7வது மாதம் 6ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில உங்களுக்கு நான் 177வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே இந்த அக்னி ஸ்தம்பம் நம்மிடத்திலே எப்படியாக வருகிறது? என் மனதில் ஒன்று உள்ளது. அல்லேலூயா. நமது தேவன் இன்னமும் தேவனாக இருக்கிறார். அவருடைய ரகசியங்களை அவர் தமது ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துகிறார். தம் முதுகை
கூடாரத்துக்கு பக்கம் திருப்பினவராய், கூடாரத்தில் உள்ள சாரால் தன் உள்ளத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அறிவித்த தூதனை குறித்து உங்களிடம் கூறினேன். அந்த தூதன் இப்பொழுது இங்கிருக்கிறார். பரிசுத்த ஆவி, அதே அக்னி ஸ்தம்பம். பாருங்கள், இன்றைக்கு பரிசுத்த ஆவி. பாருங்கள், அக்னி ஸ்தம்பம் என்னவாக இருக்கிறது? அந்த அக்னி ஸ்தம்பம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. யோவான் 16:13 நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன். இந்த பரிசுத்தாவி இந்த பூமியிலே வந்தால் இந்த பரிசுத்தாவி என்ன செய்யும் என்பதை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 16:13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப அந்த பரிசுத்தாவியுடைய வேலை என்ன? சகல சத்தியத்துக்கும் உங்களை வழிநடத்த வேண்டும். அப்படி என்றால் நாமெல்லாம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சபை ஸ்தாபனத்தில் மாட்டிக்கொண்டிருந்தோம். திருத்துவத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருந்தோம். பிரண்ணாம் வருவதற்கு முன்பாக அனைவருமே என்ன செய்தார்கள்? எல்லாருமே பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று ஒரே தேவனை மூன்றாக பிரித்து சபை ஸ்தாபனத்தின் முறைமைப்படிதான் நாம் எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருந்தோம். பிறகு இந்த கடைசி நாட்களிலே அக்னி ஸ்தம்பம் பிரண்ணமாக நின்று கொண்டு ஜனங்கள் மத்தியிலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வேத வார்த்தைக்கு வர வேண்டும். ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. அந்த தேவன் கர்த்தராக இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இந்த அக்னி ஸ்தம்பத்திலே வெளிப்பட்ட மனிதன், இந்த அக்னி ஸ்தம்பமாக வெளிப்பட்ட தேவன் பிரண்ணாமாக நின்று கொண்டு சபைகளை தேவன் எச்சரித்து இந்த வார்த்தைகளை தேவன் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக வேத வார்த்தைக்கு அழைக்கின்றார். வாசித்து காண்பித்தேன். யோவான் 16:13, பரிசுத்தாவி வந்தால், யெகோவா தேவன் பரிசுத்த ஆவியினாலே மரியாள் வயிற்றுக்குள்ள ஊற்றப்பட்டார். ஒரு குழந்தை அங்கே மனிதனாகத்தான், இயேசு கிறிஸ்துவாகத்தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இயேசு கிறிஸ்துவாகத்தான் பிறந்தார், ஆவியாக வரவில்லை. பாருங்கள், அதே தேவன் மறுபடியுமாக இரண்டாவது வருகையிலே வருகின்ற பொழுதும் அதே தேவன் இன்றைக்கு அவர் பரிசுத்தாவியின் ஸ்தானத்திலே வர வேண்டியதாக இருக்கிறது. முதலில் பிதாவாக வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது, இரண்டாவது குமாரனாக வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது, மூன்றாவது பரிசுத்தாவியாக வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் வெஸ்லி கால வரைக்கும் தேவன் இந்த பரிசுத்தாவியை அனாயிட்டிங் மூலியமாக, அது 1 நிமிடமோ 2 நிமிடமோ 3 நிமிடமோ பார்ப்பீர் என்றால் ஆவிக்குரிய 9 வரங்கள் மூலியமாக தேவன் கிரியை செய்தார். ஆனால் கடைசி சபை காலத்திலே தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த உடன்படிக்கை தூதனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகின்ற பொழுது வெளிப்படுதல் புஸ்தகம் 10 சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் நடமாடக்கூடிய மனிதனாக பூமியில் வருகின்ற பொழுது இந்த அக்னி ஸ்தம்பம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் ஒரு மனிதனாக நின்று கொண்டிருக்கின்றார். இந்த பரிசுத்தாவியாகிய தேவன் அக்னி ஸ்தம்பத்தின் அடையாளத்தோடு பிரண்ணாமாக வருகின்ற பொழுதுதான் சர்பத்தின் வித்து என்ன என்று உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். முத்திரைகளை உடைத்து கொடுத்த ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். இப்படியாக அனைத்து விதமான ரகசியங்களையும் யோவேல் புஸ்தகத்தின் பிரகாரம் இந்த பச்சைப்புழு, பட்டைப்புழு, வெட்டுக்கிளி, முசுக்கட்ட பூச்சி இதெல்லாமே தின்ற காலத்தை மறுபடியுமாக பிரண்ணாம் வருகின்ற பொழுதுதான் தேவன் அதை மறுபடியுமாக நமக்கு திரும்ப அளித்தார். அப்ப அந்த பரிசுத்தாய் வரும்போது என்ன செய்யும்? உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்தும். இன்னைக்கு வழி நடத்துவது எது? பாருங்கள்,
உரைக்கப்பட்ட வார்த்தை. தேவன் மோசனிடத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டு மோசைக்கு தேவன் 2 விதமான பலகையின் மூலியமாக தேவனே 10 கட்டளைகளை பிரமாணங்களை தேவன் எழுதி கொடுத்தார். அன்றைக்கு வெளிப்பட்ட அதே அக்னி ஸ்தம்பத்தான் இந்த கடைசி நாட்களிலே அவர் நடமாடக்கூடிய மனிதனாக, மோசை நாட்களிலும் இயேசுகிறிஸ்து நாட்களில் தேவன் தன்னை திரை மறைத்து கொண்டார். இயேசுகிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு திரைச்சீலை 2 கிழிக்கப்பட்டவனு எல்லோரும் எல்லா ஜனங்களும் தேவனை முகமுகமாக பார்க்கும்படியாக தேவன் திரை நீக்கப்பட்டு விட்டார். அந்த நீக்கப்பட்ட திரை கடைசி நாட்களில் பிரண்ணாமாக நிற்கின்ற பொழுது பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமாக வந்து விட்டார். பசுத்தாவியானவர் பிரண்ணாமாக வந்து விட்டார். இதுதான் இந்த கொடுக்கப்பட்ட கடைசி நாட்களில் அடையாளமாக இருக்கிறது. அநேக அடையாளத்தை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியிலே வைத்தார். அதே தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த அடையாளத்தில் ஒன்றாகத்தான் இந்த அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறது. பாருங்கள், நான் மேலும் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன். அந்த தூதன் இப்பொழுது இங்கே இருக்கிறார். பரிசுத்தாவி அதே அக்னி ஸ்தம்பம். பாருங்க, பரிசுத்தாவி அதே அக்னி ஸ்தம்பம் எப்படி இருக்கின்றார்? ஒரு நடமாட மனிதனுடைய தலைக்கு மேல் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் இருந்த அவரே என்று நான் உரைக்கிறேன். அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது. அந்த அக்னி ஸ்தம்பம் மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணினார். அப்ப முதல் வரியிலே என்ன செய்தாரு? அக்னி ஸ்தம்பம் மாம்சமாகி விட்டது. அது இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பத்தை தேவன் காண்பிக்கவில்லை. ஏனென்றால் அங்கே தேவன் தன்னை திரை மறைத்து கொண்டார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் திரைச்சீலை 2 கிழிக்கப்படுகின்ற பொழுது தேவன் தன்னுடைய திரையை நீக்கிவிட்டார். அப்போ 2வது வரியிலே தேவன் வருகின்ற பொழுது உலக ஜனங்கள் எல்லோரும் தன்னை காணும்படியாக தேவன் பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே அக்னி ஸ்தம்பமாக வந்து விட்டார். ஆனால் உலக விஞ்ஞான கூட்டம், உலக விஞ்ஞானிகள், உலகத்தின் படம் பிடிக்கிற கருவிகள், இது எல்லாமே அது உண்மை என்று, சத்தியம் என்று 1000% அது உண்மை என்று நிரூபித்து காண்பித்து விட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களை சொல்லக்கூடிய வேதாகமத்தை வாசிக்கிற விசுவாசிகளோ போதகரோ அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. ஏனென்றால் இவர்களை ஆதியிலிருந்தே ஒரு அக்னி ஸ்தம்பம் இவர்களை வழிநடத்தவில்லை. ஒரு தீர்க்கதரிசி இந்த புறஜாதியை வழிநடத்தவில்லை. எல்லாருமே அஞ்ஞானிகளாக இருந்தோம். சபை கோட்பாடுகளிடம் வழிநடத்தப்பட்டோம். பாரம்பரியம் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தது. ஒரு மனிதனுடைய ஞானம் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தது. ஆனால் புறஜாதியை எந்த காலத்திலுமே ஒரு தீர்க்கதரிசி வழி நடத்தவே இல்லை. அதனால்தான் தேவன் அக்னி ஸ்தம்பமாக அவரே திரை நீக்கப்பட்ட பிறகு அந்த அக்னி ஸ்தம்பம் உலக ஜனங்கள் பார்க்கும்படியாக பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் ஒளியாக இருந்தார், அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். அந்த அக்னி ஸ்தம்பம் தான் ஆதியும் நானே அந்தமும் நானே. அப்ப உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக அக்னி ஸ்தம்பத்திலிருந்து தேவன் உலகத்தை முடிக்கின்ற பொழுது தேவன் கடைசியாக அக்னி ஸ்தம்பத்திலே தேவன் வெளிப்பட்டு பிரண்ணமாக நின்று கொண்டிருக்கின்றார். உலக ஜனங்களுக்கு அது புரியவில்லை. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருந்த அவரே என்று நான் உரைக்கிறேன். அதாவது அதே அக்னி ஸ்தம்பம், கிறிஸ்துக்குள் இருந்த அவரே என்று நான் உரைக்கிறேன். அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது. அந்த அக்னி ஸ்தம்பம் மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணினார். அவர், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் தேவனிடத்துக்கு போகிறேன் என்றார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியம் எல்லாம் முடிந்த பிறகு, நான் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு வேறொரு தேற்றரவாளனாக நான் பூமிக்கு வருவேன். பாருங்கள், அப்போ பூமிக்கு வருகின்ற பொழுது தேவன் புறஜாதிக்கு வர வேண்டும். அப்படி புறஜாதிக்கு வருகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீரென்றால் ரோமர் அதிகாரம் 15வது அதிகாரம் உங்களுக்கு நான் 10
10-12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு களி கூறுங்கள் என்றார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகின்றார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லியிருக்கின்றான். அப்ப புறஜாதிக்கென்று தேவன் வருகின்ற பொழுது பாருங்கள், அவர் மேலே சென்றால்தான் வேறு ஒரு தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் எப்படி வருகின்றார்? பரிசுத்தாவி என சொல்லக்கூடிய 3வது கட்டத்தில் ஒரு நடமாடக்கூடிய மனிதனாக வருகின்றார். பாருங்கள், அவர் 3வது ஸ்தானத்தில் வருகின்ற பொழுது அதே நடமாடக்கூடிய மனிதனாக திரை நீக்கப்பட்டு அக்னிஸ்தம்பம் உலக ஜனங்கள் காணும்படியாக தேவன் வருகிறார். அவர் பிதாவாக இருக்கின்ற பொழுது தன்னை திரைக்குள்ளே மறைத்து கொண்டார். மோசே முக்காடு போட்டுக்கொண்டார். மோசையின் தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம் இருந்தது, அது யாரும் காணாதபடிக்கு மோசே முக்காடு போட்டுக்கொண்டார். இயேசுகிறிஸ்துவின் தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம் இருந்தது, அது யாரும் காணாதபடிக்கு இயேசுகிறிஸ்து ஜெபிக்கின்ற பொழுது அவர் முக்காடு போட்டுக்கொண்டார். ஆனால் இயேசுகிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, திரைசீலை கிழித்த பிறகு பாருங்கள், தேவன் திரை நீக்கப்பட்ட பிறகு பிரண்ணாம் முக்காடு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தேவன் திரை நீக்கப்பட்டிருக்கின்றார். அந்த அக்னிஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருக்கிறது. ஜனங்களோ அதை காணவில்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே சபை ஸ்தாபனத்துக்குள்ளிருந்து வந்தவர்கள், பாரம்பரியத்துக்குள்ளிருந்து வந்தவர்கள். ரோமபுரி வார்த்தைகளால் கான்ஸ்டன்ட் ராஜாவோட கோட்பாடுகள் மூலியமாக வழிநடத்தப்பட்டவர்கள். அப்போ இந்த அக்னிஸ்தம்பத்தை பேசணும்னு நீங்கள் பார்ப்பினால் இவர்களுக்கு அது புதிதாக இருக்கிறது. எங்க சபை போதகர் இப்படி போதிக்கலையே, எங்க டீக்கன்மார்கள் இப்படி போதிக்கலையே, எங்க அப்பா அம்மாவோட காலத்திலிருந்து யாருமே இப்படி போதிக்கலையே, இதெல்லாம் இது புதுசா இருக்குது. அக்னிஸ்தம்பம் தலைக்கு மேலே இருந்த அவர் தேவனா என்று இன்றைக்கு அக்னிஸ்தம்பத்துக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலே இருக்கின்றார்கள். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே அடையாளத்தை தேவன் தருகின்றார். ஜனங்கள் அதை கண்டு கொள்ள முடியவில்லை. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதலுக்கு பிறகு அவர் சவுலை தமசுக்கு போகும் வழியில் சந்தித்தார். ஒரு ஒளி அவனை தாக்கி கீழே விழ தள்ளியது. அவன் ஆண்டவரே ஆண்டவரே என்றான். அதே அக்னிஸ்தம்பம் பாருங்க, பவுலிடத்தில் வருகின்ற பொழுது அக்னிஸ்தம்பத்திலிருந்து யார் பேசினது? இயேசு கிறிஸ்து பேசினார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அக்னிஸ்தம்பத்திலிருந்து பேசினார். அவர் முதலில் சவுலே சவுலே என்றார். யார் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்றார். அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அவர் இயேசு நானே என்றார். அவர் திரும்ப போய்விட்டாரே. பாருங்கள், அந்த இடத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். ஏனென்றால் பவுலுக்கு யெகோவா தேவனுடைய வெளிப்பாடுகள், ரகசியம் எல்லாமே தெரியும். அக்னிஸ்தம்பம் என்பது அது லோகோஸுடைய சிம்பல், அது ஏலோமுடைய சிம்பல் என்று அவன் ஒரு ஆசிரியனாக இருப்பதனாலே அது தேவன் என்று அவனுக்கு தெரியும். அதனால் தான் அக்னிஸ்தம்பத்தில் கூப்பிட்டவன் ஆண்டவரே என்று கூப்பிட்டான். அப்ப அந்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். அதே தேவன் தான் கடைசியாக இந்த புறஜாதி மத்தியிலே தேவன் வருகின்ற பொழுது அதே அக்னி ஸ்தம்பத்திலிருந்து பிரண்ணாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஜனங்களோ கண்டு கொள்ள முடியவில்லை. ஏன்? ஸ்தாபனம் அவர்களை ஸ்தாபனத்துக்குள்ளிருந்து கரண்ட் குஞ்சுகளாக அவர்கள் வெளியே வந்ததுனால பாருங்கள், இவர் யார் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொள்கின்றார். இதோ இன்றிரவு அவர் இங்கே உள்ளார். அவர் தமது சபையினாலும் விஞ்ஞான பூர்வமாகவும் மற்றெல்லா விதமாகவும் நிரூபிக்கப்பட்டு விட்டாரே. ஓ நண்பர்களே, நாம் ஏன் இவ்வளவு மந்தமாக இருக்கின்றோம்? பார்கள், விஞ்ஞானத்தின் மூலியமாக நிரூபித்து விட்டாரு, பவுலின் மூலியமாக நிரூபித்து விட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மூலியமாக வழிநடத்துகின்ற பொழுது நிரூபித்து விட்டாரு. மோசே கிட்ட தேவன் 2 விதமான
பலகையின் மூலியமாக 10 கட்டளை கொடுக்கின்ற பொழுது தேவன் நிரூபித்து விட்டாரு. ஆனால் நீங்கள் ஏன் இன்றும் உங்கள் இருதயம் மந்தமாக இருக்கிறது? என் நண்பனே, என் சகோதரியே, என் சகோதரனே, நீங்கள் ஏன் இவ்வளவு மந்தமாக இருக்கின்றீர்கள்? மேலும் வாசிக்கிறேன். தமது சபையினாலும் விஞ்ஞான பிரகாரமாகவும் மற்றெல்லா விதமாகவும் நிரூபிக்கப்பட்டு விட்டாரே. ஓ நண்பர்களே, நாம் ஏன் இவ்வளவு மந்தமாக இருக்கின்றோம்? நாம் ஏன் மிகவும் தளர்வுற்று உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம்? வார்த்தையை உரைத்த தேவன், அதே தேவன் எலியாவின் ஆவியை இரட்டிப்பாக பெற்றவனாய் திரும்பி வந்து சால்வையை மடக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று கூறினது போன்றே வார்த்தை எழுதின தேவன் அதை உறுதிப்படுத்தி தர மட்டுமே. இது அவருடைய வார்த்தையாக இருக்குமானால் அவர் அதை ஆதரிக்கட்டுமே. அது செய்வதாக அவர் வாக்களித்துள்ளார். நாம் அதை விசுவாசித்தால் அவர் அதை செய்வார். பாருங்கள், அப்போ அதே தேவன் தான் இந்த கடைசி நாட்கள் அக்னி ஸ்தம்பத்தில் வருகின்ற பொழுது நாமும் என்ன செய்கின்றோம்? மந்தமாக இருக்கிறோம். தேவன் அறியாதவளாக இருக்கின்றோம். இன்னொரு செய்தியில் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட தேவ ரகசியமாக இருக்கின்றார். 63வது ஆண்டு 7வது மாதம் 28ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியில உங்களுக்கு நான் 531வது பேரா முதல் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது பண்டைய இஸ்ரவேலின் மாதிரியான ஒரே விதமாக ஒரே தலைமையின் கீழ் ஒன்று சேர்ந்து இணைக்கப்படுதல். இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? பண்டைய இஸ்ரவேலரை போன்றே ஒரே தேவன் ஒரே அக்னி ஸ்தம்பத்தினால் ரூபகாரப்படுத்தப்பட்டு தம்மை வார்த்தையாக ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் வெளிப்படுத்தினார். அதே தேவன், அதே அக்னி ஸ்தம்பம், அதே முறை. அவரால் தம்முடைய வழிமுறையை மாற்றிக்கொள்ள முடியாது. பாருங்கள், சபையோர் ஆமீன் என்கின்றனர். ஒரே தேவன். இஸ்ரவேலுக்கு எத்தனை தேவர்கள் இருந்தனர்? சபையார்கள் ஒரே தேவன் என்று சொல்கின்றார். மணவாட்டிக்கு எத்தனை இருக்கின்றனர்? மணவாட்டியும் ஒன்றே ஒன்று என்று சபையோர் சொல்கின்றார்கள். பாருங்கள், அப்போ ஒரே தேவன் தான். இன்றைக்கு அவர் அக்னி ஸ்தம்பத்தின் மூலியமாக ஜனங்களை வழிநடத்துகின்றார். பாருங்கள், பசுத்தாவியின் தலைமையின் கீழ் அந்த மகத்தான தீர்க்கதரிசியாகிய மோசேயின் நாட்களில் அது அக்னி ஸ்தம்பமாக இருந்தது. அவன் அக்னி ஸ்தம்பத்தினால் வழிநடத்தப்பட்டான். அது சரியா? சபையோர் ஆமீன் என்கின்றனர். அதே போலதான் பாருங்கள், அவர் பவுலின் நாட்களிலும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலும் அதே அக்னி ஸ்தம்பம் மாறாமல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அடையாளத்தை ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. தேவனோ இந்த அடையாளத்தின் மூலியமாக அவர் கடந்து சென்று விட்டார். அப்ப தேவன் சொல்கின்றார், யூதர்கள் போலவே இந்த புறஜாதியும் இந்த அடையாளத்தை அவர்கள் கடந்து போய்விட்டார் என்று சொல்கின்றார். தேவன் திரை நீக்கப்படுதல், த அன்வில்லிங் ஆஃப் காட். ஜூன் மாதம் 14ஆம் தேதி 1964 கொடுக்கப்பட்ட செய்தி 125 மற்றும் 126 பேரை வாசிக்கிறேன். ஓ சபையே, இந்த ஒளிநாட வெளியே செல்லுமானால் சுவிசேஷத்தின் ஊழியக்காரரே, நீங்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று உங்களால் காண முடியவில்லையா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மணி நேரத்தை உங்களால் காண முடியவில்லையா? தேவன் எல்லாவற்றையும் அப்புறம் தள்ளிவிட்டு தன்மை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அவர்கள் தேவனை வெளிப்படையான காட்சியில் காண வேண்டும் என்பதற்காக அவர் தேவாலயத்தின் திரைசீலையை துண்டு துண்டாக கிழித்து போட்டார். பாருங்கள், எப்படி கிருபை உள்ள தேவன். பாருங்கள், தேவனை உலக ஜனங்கள் எல்லோருமே காண வேண்டும் என்பதற்காக தேவாலயத்தின் திரைசீலையை அவர் துண்டு துண்டாக கிழித்து போட்டார். ஆனால் அவர்களோ அவரை காண கூடாதவாறு மிகவும் குருடாக இருந்தனர். இன்றைக்கும் அதேதான்.
அவர் அக்னி ஸ்தம்பத்திலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தோல்மல் அக்னி ஸ்தம்பத்திலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். மரித்தவரை உயிர்ப்பித்து காண்பிக்கின்றார். குருடனை பார்க்க வைக்கின்றார். முடவனை நடக்க வைக்கின்றார். அணிலே வராத இடத்தில் அணிலே அவர் சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். ஆனால் ஜனங்களுக்கோ இவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர்களுடைய முன்னோர்களை, புறஜாதிகளே தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவது போல நம்மளை தேவன் வழிநடத்தவில்லை. நம்மை ரோமபுரி கோட்பாடுகள் தான் வழிநடத்தின. அதனால் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாம் தயங்குகிறோம், பயப்படுகின்றோம். ஜனங்களுக்கு இது புரியவில்லை. ஆனால் தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அவர் திரைசிலியை 2 கிழித்து உலக ஜனங்கள் என்னை காணும்படியாக தேவன் அந்த திரைசிலை துண்டு துண்டா கிழித்து போட்டார். அவர்களோ அன்றைக்கு யூதர்கள் நின்று கொண்டவர்களும் அவரை காணவில்லை. அவரை காணக்கூடாதவாறு மிகவும் குருடாக இருந்தனர். இன்றைக்கும் அவர் அதே செய்து அவருடைய வார்த்தையை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை முன்னிலையில் வைத்துள்ளார். வார்த்தையிலுள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வெளிப்படையான காட்சியில் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. புறஜாதி சபை என்ன செய்கிறது தெரியுமா? பார்கள், அருமையான பேரா. புறஜாதி சபை என்ன செய்கிறது தெரியுமா? யூத சபை செய்ததையே செய்கிறது. அப்ப யூத சபை என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பரபாசை ஏற்றுக்கொண்டது. மோசே நாட்களிலே அக்கினிஸ்தம்பத்தின் மூலியமாகவும் மேகஸ்தம்பத்தின் மூலம் வழிநடத்தி வானத்தின் மன்னாவை கொடுத்து அனைவரும் என்ன செய்தார்கள்? அவர்கள் பாலைவனத்திலே மரித்து போனார்கள். மோசைக்கு முறுமுறுத்தார்கள். மோசே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசைக்கு விரோதமாக நின்றார்கள். ஆரோன் ஒரு பக்கம் விரோதமாக நிற்கின்றார். மீரியாமும் ஒரு பக்கம் விரோதமாக நிற்கின்றார். பாருங்கள், யாருமே கானானுக்கு போகவில்லை. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுதும் பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். ஆனால் அன்றைக்கு அவர் வேத வார்த்தை நிறைவேற்றுதலாக வந்தார். வேத வார்த்தை நிறைவேற்றி காண்பித்தார். பிதா சொன்னதெல்லாம் நான் நிறைவேற்றி வந்தேன் என்று தேவன் தன் கிரியைகளை பார்த்தாவது என்னை ஏற்றுக்கொள்ள என்று தேவன் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டது போல இன்றைக்கும் பிரணாம் மூலியமாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக செய்யப்பட்ட அனைத்து அதே அதிசயங்களை காட்டிலும் மேலான அதிசயங்கள் தேவன் அக்னி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டு பிரண்ணமாக நின்று கொண்டு செய்து காண்பிக்கின்றார். இன்றைக்கும் புறஜாதி சபை என்ன செய்கிறது? யூத சபை செய்தது செய்கிறது. இவர்களும் காணக்கூடாதவாறு மிகவும் குருடாக இருக்கின்றனர். அவ்வளவுதான். அந்நாளில் இருந்தது போல இவர்களுடைய இருதயங்கள் மேலும் முக்காடு இருக்கிறது. அன்னைக்கு அவர்கள் பாரம்பரியங்கள் சொல்லக்கூடிய முக்காடு மேலே அவர்கள் போட்டுக் கொண்டார்கள். பரிசேயர் நினைக்கிற மாதிரி தேவன் வர வேண்டும், சதுசேயர் நினைக்கிற மாதிரி தேவன் வர வேண்டும், நாங்கள் தான் உத்தமமா இருக்கிறோம், தேவன் எங்கள்கிட்ட தான் வர வேண்டும் என்று அவர்களே ஒரு முக்காடு போட்டுக் கொண்டார்கள். இன்றைக்கும் அதேதான். புற சபை பார்ப்பீர் என்றால் அவர்களும் இன்னைக்கு முக்காடு போட்டுக் கொண்டார்கள். சபை கோட்பாடுகள் முக்காடு, பாரம்பரிய முக்காடு, மனிதஞான முக்காடு. இவங்க நினைக்கிற மாதிரி தேவன் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் பாருங்கள், புறஜாதியார் யூத சபையைப் போல தன் இருதயத்திலே முக்காடு போட்டுக் கொண்டார்கள். தேவன் லவதிக சபையிலே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பிரகாரம் லவதிக சபையை கதவை தட்டினார். இதோ வாசல் பல் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜனபானம் பண்ணுவேன், அவனும் என்னுடன் போஜனபானவன் என்று சொல்லி தேவன் கதவை தட்டினார். இன்னைக்கு ஜனங்களோ முக்காடு போட்டுக்கொண்டு இருதயத்தின் கதவை அவர்கள் மூடிவிட்டார்கள். தேவனோ வாசல் பல் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருந்தார். லவதிக சபையோ தேவனை காணாதபடிக்கு குருடாக இருக்கிறது. வார்த்தை இல்லாமல் அவர்கள், பசுத்தாவி இல்லாமல் அவர்கள் அம்மனமாக நிர்வாணியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். யூத சபை எப்படியாக குருடாக நின்று கொண்டதோ அதே போல இன்றைக்கும் புறஜாதி சபை குருடாக நின்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் திரை நீக்கப்பட்ட பிறகு அதே அக்னி ஸ்தம்பம், அதே பசுத்தாவி நடமாடக்கூடிய மனிதனாக பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார்.
அதனால்தான் தேவன் பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே அக்னிஸ்தமானத்தை காண்பிக்கின்றார். தோல் மேலே கர்த்தர்த்துவம், அவர் தோல் மேலே அக்னிஸ்தமாக நின்று கொண்டிருக்கிறது. அது கர்த்தர்த்துவம், அது லோகோஸ், அது ஏலம் என்பதற்கான அடையாளம். ஆனால் ஜனங்களுக்கோ அது என்னவென்று புரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு இவருடைய இதயத்தை பார்ப்பிரண்டால் முக்காடு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு டோக்கனாக இருக்கிறது. இந்த டோக்கனை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? இந்த அடையாளத்தை நீங்கள் கண்டு கொண்டு விட்டீர்களா? பாருங்கள், தேவன் அந்த அடையாளத்தை நான் கடந்து செல்வேன். பாருங்கள், அவர் கடந்து சென்று விட்டார். விசுவாசிக்காத பிள்ளைகளோ நித்திய ஜீவனை இழக்கின்றார்கள். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். கவனிங்கள், இப்பொழுது அதற்குள் பிரவேசிக்காமல் தங்கிவிடுவது மரணத்தை விளைக்கும். நீங்கள் திரையின் வழியாக அதற்குள் பிரவேசிக்க வேண்டும், இல்லை என்றால் சாவீர்கள். இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் எப்படி இரக்கம் காண்பிக்க முடியும்? அது என்னவென்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். தேவன் திரைக்கு பின்னால் என்னவாக இருந்தாரோ அதுவாக வெளிப்படுகின்றார். திரைக்கு பின்னால் என்ன இருந்தது என்று கவனியுங்கள். வார்த்தை. திரை எதை மறைத்திருந்தது? வார்த்தையை. அது என்ன? அது உடன்படிக்கை பெற்றிக்குள் இருந்தது. திரை மறைத்திருந்தது வார்த்தையே. பாருங்கள், இயேசு அந்த வார்த்தை, அவர் அந்த வார்த்தை, அவருடைய மாம்சம் என்னும் திரை அதை மறைத்துக் கொண்டிருந்தது. அதே போல இன்னைக்கும் பிரண்ணாம் என்ன செய்தார்? வார்த்தையை தான் வெளிப்படுத்தினார். இயேசுவின் நாட்களிலே பிதா சொன்னார் என்று பிதாவை மகிமைப்படுத்த. அதே போல இன்னைக்கு பிரண்ணாம் வருகின்ற பொழுது அவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவர் ஊழிய முடிகிற வரைக்கும் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசுடைய ஊழியம் முடிவு வரைக்கும் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசுகிறிஸ்து ஊழியம் முடிந்த பிறகு, எல்லா வேதத்தை நிறைவேற்ற பிறகுதான் அவர் மெசியா என்று தேவன் என்று கண்டு கொண்டார்கள். அதே போல பிரண்ணாமுடைய ஊழியம் முடிந்தால் மாத்திரம்தான், எல்லா வார்த்தையும் நிறைவேற்றின பிறகுதான் இந்த பிரண்ணாமாக வெளிப்பட்டவர் தான் மெசியா என்று இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சாட்சி பகர வேண்டும். பாருங்கள், எவ்வளவோ காரியங்கள் மூன்றாவது வேதாந்தத்துக்குள்ள தேவன் அக்னிஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு தேவன் உரைக்கப்பட்ட வார்த்தை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை உங்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிறது. இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்கு பரிசுத்தாவி யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இதுதான் கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம். தேவன் அக்னிஸ்தம்பத்தில் நின்று கொண்டு நடமாடக்கூடிய மனிதனாக ஆபிரகாம் இடத்துல எப்படியாக தேவன் தன்னுடைய முதுக திருப்பி நின்று சாரணத்தில் பேசினது போல இன்னைக்கு பிரண்ணாம் கூடத்திலே சபையோருக்கு முன்பாக தன்னுடைய முதுக திருப்பி நின்று, இதோ சாரணத்தில் வெளிப்பட்ட அதே தூதன் சபைக்கு முன்பாக நான் என்னுடைய முதுக திருப்பி நிற்கப் போகிறேன், நான் உங்கள் சகோதரன் அல்ல, நானே உங்கள் கர்த்தர், நானே உங்கள் பரிசுத்தாவி என்று கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்ற செய்தியில 33வது பேரால் அவர் பேசுகின்றார். வாசித்து பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுவும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? இந்த அடையாளத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? இந்த அடையாளத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்காமல் இருந்தால் நான் வாசித்த பிரகாரம் நீங்கள் இப்போது அதற்குள் பிரவேசிக்காமல் தங்கிவிடுவதை மரணத்தை விளைவிக்கும். அந்த திரைக்குள்ள வாங்க, அல்லது பழைய ஏற்பாடுக்குள்ள திரைக்கு பின்னால் என்ன இருந்தது, திரை நீக்கப்பட்ட பிறகு அதுக்குள்ள இருந்தது என்ன இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுகிறது என்பதை பற்றி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அடுத்த பதிவில் சந்திப்போம். இன்னும் அநேக அடையாளங்கள் உண்டு. ஒவ்வொரு பதிவாக நான் பதிவிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. அந்த அடையாளத்தை காணும்படியாக டோக்கன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.